யூஎஸ் லக்கி நியூமராலஜி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஏஆர் ஜெயகிருஷ்ணா, நியூமராலஜிஸ்ட், வாஸ்து, ஜெம்ஸ் கன்சல்டன்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உங்கள் வாகன நம்பர், கார் நம்பர், இல்லைன்னா எந்த வாகனமாக இருந்தாலும் சரி, அந்த நம்பர் 8 இல்லைன்னா 4 வருதா, கூட்டி பார்த்தா உங்களுக்கு 8ஆம் நம்பரோ இல்லைன்னா 4ஆம் நம்பரோ வருதா. அப்படி வந்தால் உங்களுக்கு பயங்கரமான சிக்கல்களை தான் கொடுக்கும். ஆக்சிடென்ட், பிரச்சனைகள், இப்படி ஏதாவது ஒரு சிக்கலை தான் கொடுக்கும். ஸோ இப்படி இருக்கே சார், இதுக்கு என்ன பண்ணுறது, வண்டியை மாற்றிடலாமா? இப்போ தான் வாங்கியிருப்போம், 6 மாதம் தான் இருக்கும் வாங்கி, திடீர்னு மாற்ற சொன்னால் எங்கே சார் போகிறது? வாங்கினது ஆடிக்காரு, புரியுதுங்களா? இப்போ அது விற்றா, காரு வாங்குறது பெருசு இல்லை, வாங்கும்போது ஒரு ரேட்டு, விற்கும்போது அதெல்லாம் பாதாள ரேட்டு, புரியுதுங்களா? செகண்ட் ஹேண்ட் ஆகிடும். அது வாங்கும்போது நியூ ஹேண்டு, விற்கும்போது செகண்ட் ஹேண்டு. அப்போது அந்த செகண்ட் ஹேண்டில் நாம் விற்கும்போது என்ன ஆகும்? அதனுடைய தராதரம் குறைந்து போகும். என்னதான் நல்லா வச்சுருந்தா கூட பாதி ரேட்டுக்கு தான் எடுப்பாங்க, இல்லைன்னா 40% அந்த ரேட்டுக்கு தான் போகும். இதெல்லாம் நமக்கு தேவையா? தேவையில்லை. அப்போ என்னென்னா 4, 8, ஸோ 7 இந்த மாதிரி நல்லா நம்பர் வருதே சார், என்ன சார் செய்கிறது? எனக்கு வேறு ஏதாவது ஒரு மாற்று இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குங்க. என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சரியான அந்த நம்பருக்கு தகுந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை, அதுக்கான முறை, பரிகாரம்னா நான் கோயிலுக்கு சுற்றி வர்றதில்லை, அதுக்கான ப்ராக்டிக்கல் சயின்டிஃபிக் மெத்தடை சொல்லிக் கொடுக்க போகிறேன். அந்த ப்ராக்டிக்கல் சயின்டிஃபிக் மெத்தேடு உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இட் வில் ஒர்க் அவுட். ஓகேங்களா? அது உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் அந்த காரை விற்கணும்னு அவசியம் கிடையாது. சரியான முறையில் நீங்கள் பயணிக்க முடியும். அது கரெக்டாக இருக்கும். அது லக்கான நம்பரில் உங்களுக்கு கொண்டு வந்துட முடியும். புரியுங்களா? ஸோ என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சரியான முறையில் அந்த மாதிரி பண்ணி தயாராக இருக்கேன். ஸோ இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.